ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் 2024. நம்ம சேனலை பார்க்குற நீங்க ஒரு இந்தியனா இருக்கலாம், ஒரு ஸ்ரீலங்கனா இருக்கலாம், ஒரு சிங்கப்பூர், ஒரு மலேசியா, ஆஸ்திரேலியா, துபாயில இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களா கூட இருங்க. உங்க கண்ட்ரியில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கண்ட்ரியில பப்ளிக் டாய்லெட்ல உமன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, பெண்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க கக்கூஸ்ல, பாத்ரூம்ல ஒரு ஆம்பளை பூந்தா என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்னடா மோகனே இவ்வளவு கேவலமா பேசுற, கக்கூஸ்ன்னு சொல்லி கேக்குறீங்களா? ஐஓசி, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை தான் பண்ணியிருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா 66 கிலோகிராம் எடையுள்ள உமன்ஸ் பாக்ஸிங் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அல்ஜீரியாவை சேர்ந்த இமான் கெலிஃப் மற்றும் இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலினா கேரின் அப்படின்னு சொல்லி 2 பேரு போட்டிட்டாங்க. இதுல என்ன இருக்கு மோகன் கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அங்கதான் திரைக்கிறத ஒரு ட்விஸ்ட். நான் சொன்னல, இந்த அல்ஜீரியா பாக்ஸர் இமான் கெலிஃப் அவங்க வந்து ஒரு பெண்ணே கிடையாது, பயாலஜிக்கலி அவங்க ஒரு மேன். இவங்க 2 பேர்த்துக்கும் நேற்று வந்து போட்டி நடத்திருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் 2024ல. இந்த போட்டி ஆரம்பிச்சோன்னா பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே பாத்தீங்கன்னா அந்த அல்ஜீரியாவை சேர்ந்த இமான் கலீஃப் பாத்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலினா கேரினை வந்து முகத்திலே 2 பஞ்சு விடுறாங்க. 2 பஞ்சுல அந்த பெண்ணோட மூக்கு வந்து உடைஞ்சிருது. அதுக்கு மேல அந்த பெண்ணால விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டி தூக்கி போடுறாங்க. வெறும் 46 செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் முடிவடைஞ்சிருச்சு. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் மென் அப்படின்னு கூட போடுற அல்ஜீரியா சேர்ந்த இமான் கலீஃப் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவராக வந்து அறிவிக்கிறாரு அம்பேர். இதை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. நாமளும் பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. அந்த இத்தாலியை சேர்ந்த பெண்மணி ஏஞ்சலினா கேரின் பாத்தீங்கன்னா அவங்க கனவெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு இந்த டோர்னமெண்ட்டை விட்டு அழுதுகிட்டே வெளியில போறாங்க. அதாவது ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அதுவும் ப்ரீ குவார்டர் ஃபைனல் மேட்ச் நேற்று நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளையோட வந்து ஒரு பெண்மணியை வந்து போட்டியிட சொல்வது வந்து எந்த விதத்துல நியாயங்க? ஓகிசம், சோசியல் இன்ஜஸ்டிஸ். ஓகிசம் மீனிங் என்ன பாத்தீங்கன்னா சோசியல் இன்ஜஸ்டிஸ், சமூக நீதியே இல்லாத ஒரு விஷயம். அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்களா, பெண்கள் விளையாடுறதுல வந்து ஆண்களை கலந்து விளையாட வச்சு ஆண்களை வெற்றி பெற்றவர்களாக வந்து சொல்றது. ஓகிசம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க. ரிமெம்பர், ஓகிசம் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பேண்டமிக் சிச்சுவேஷன். கொரோனா அந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்துச்சு, அதை விட மோசமானது இந்த ஓகிசம். இப்ப மறுபடியும் அந்த அல்ஜீரியா பயாலஜிக்கல் மென் என கூட இமான் கலீஃபை பாத்தீங்கன்னா பின்வரும் சுற்றுக்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பெண்மணிகளோட வந்து விளையாட விட போறாங்க இந்த ஒலிம்பிக்ஸ் கமிட்டி. இந்த மாதிரி சேம்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டி என்ன பதில் சொல்ல போகுது? மேலும் மறுபடியும் இந்த அல்ஜீரியாவில சேர்ந்த இமான் கலீஃப், பயாலஜிக்கல் மென் என கூறப்படும் இந்த இமான் கலீஃபை வந்து மேலும் மேலும் பிற வரும் சுற்றுகள்ல வந்து இந்த மாதிரி அடுத்த சில உமனோட விளையாட விட போறாங்களா, இல்ல அந்த டோர்னமெண்ட்டை விட்டு நீக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் வில் தட் ஒலிம்பிக் கமிட்டி வில் டூ. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கோம். மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பல இன்ஃபர்மேஷன் வந்து என்னால வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ கீப் ஆன் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.